அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய பொருளாதாரம், அதாவது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் 6 அதிலிருந்து 20 கேள்விகள் கேட்க போகிறதா சொல்கிறாங்க. இந்திய பொருளாதாரம் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஹெட்டிங்கே என்னது, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம்னு ஹெட்டிங்கே அதாங்க. ஓகேவா? இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், அடுத்து அந்த உள் தலைப்பு. ஸோ அப்படின்றப்ப சிலபஸில் டைரக்ட்னு கூட சொல்ல முடியாது, அதுதான் ஹெட்டிங்கே. அந்த பாடத்துக்கான அந்த சிலபஸுக்கான ஹெட்டிங்கே என்னது, இந்திய பொருளாதாரம் தான். அப்படின்றப்ப ஸோ இதை படிக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக படிக்கணும். முக்கியம் இல்லையா? சிலபஸில் ஹெட்டிங்கே இதாங்க. அப்போ உறுதியாக படிக்கணும், ஒரு பாயிண்ட் விடாமல் படிக்கணும். அதே டயத்தில் இந்த பாடம் என்பது பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும், ஜென்ரல் தகவல்களாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நல்லா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பாடம். ஆனால் கொஞ்சம் தகவல்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே இப்போ 20 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பாடத்துலேருந்து கேள்விகள் கேட்பாங்க வச்சுக்கோங்களேன். அப்போயும் இந்த பாடத்துலேருந்து 2 கேள்வி கேட்டாங்க. இப்போ வந்து 20 கொஸ்டின்றப்ப கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து எல்லோரும் படிக்கணும். ஓகேவாங்க? ஸோ வந்து இந்த வீடியோ பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் என்ன முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஏன்னா 40 பக்கம் இருக்கும் போல் இந்த பாடம். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி தான் வந்து நடத்தணும். 40-30 பக்கமாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 2 பார்ட்டாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப சுலபமான ஒரு பாடம். ஓகேவாங்க? ஸோ நியூவாக யாராவது வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லைக் பண்ணிட்டு பாருங்கள். நியூ ஸ்டூடெண்ட்ஸும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? பார்க்கலாமா? என்ன சொல்கிறாங்க? இந்திய பொருளாதாரம், அதாவது இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். இதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தர் பிச்சை. யார் இவர்? கூகுள் சிஇஓ. அதாவது நம்ம மதுரையை பூர்வீகமாக கொண்டவர், சென்னையில் குடியிருக்கிறவர். இப்போ அமெரிக்கா தான் மதுரைக்காரங்க, சென்னையில் இருந்தவங்க இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க அந்த வேலைக்காண்டி. ஓகேவா? ஸோ இவர் வந்துட்டு கூகுள் சிஇஓ, நம்ம இந்தியாக்காரு. கூகுள் என்பது உலகளவில் ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி. அதில் சிஇஓ இருக்கிறவர் நம்ம சுந்தர் பிச்சை தாங்க. அவர் மதுரை தாங்க, ஆனால் அவங்க சென்னையில் குடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாதுல. உலக லெவலில் இருக்க கூகுளுக்கு இவர் தான் சிஇஓ. அப்போ இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். இது டிஎன்பிசியில் கேட்பாங்களா? ஆல்ரெடி கேட்டுட்டாங்க, டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ எல்லோரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே, பார்க்கலாமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த பாடத்தில் வந்து நம்ம இந்தியாவில் பொருளாதார ரீதியாக சில தகவல்களை தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ எல்லோரும் டிஎன்பிசி படிக்கிறவங்க இல்லாமல் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய தகவலுங்க. ஓகேவா? அதனால் கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அதாவது ஒரு நாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி, இப்போ இந்தியா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, அமெரிக்கா இருக்குது, எல்லா நாடுமே இருக்குது. அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்த நாட்டுடைய மொத்த நாட்டு வருமானத்தால், புரியுதாங்க, அந்த நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும், நம்ம நாட்டு வருமானம் என்பது நாட்டு வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை குறிப்பிடுகிறது. அது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிங்க, வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் இறங்குது, அதை நீங்கள் வாங்குங்க, அதெல்லாம் கணக்கிலே கிடையாது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்ற அந்த வேர்டு தான் வந்து இங்கே யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவாங்க? ஸோ அந்த நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏரியாவே குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ சரி, ஓகே, மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னப்பா? ஒன்றுமே இல்லை. மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில், இந்த பாயிண்ட் முக்கியங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான கேட்டால் ஆமாம் முக்கியம்தான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயோ ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயோ சொல்ல குறிப்பிட்ட காலமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது முன்னேற்றமே கிடையாது. புரியுதாங்க? ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட, ஒரு ஆண்டில் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட காலம் தான் என்னது? ஒரு ஆண்டு. ஸோ அந்த ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், பண்டங்கள், பணிகளின் மொத்த பணத்தின் மதிப்பை குறிக்கும். ஓகேவா? ஒரு வருஷத்துக்குள்ளே உற்பத்தி செய்யப்பட்ட நம்ம நாட்டுக்குள்ளே, அதான் உள்நாட்டுன்னு என்னது, உள்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே உற்பத்தி செய்யக்கூடியது, அதான் உள்நாட்டுன்னு அர்த்தம். ஓகேவாங்க? ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு நாட்டுடைய வருமானம் என்பது அந்த நாட்டு உள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் குறிப்பிடப்படுவதும் சொல்லியாச்சு. ஓகே, குறிப்பிடப்படுவது மட்டுமின்றி இன்னொரு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த நாட்டு மக்களுடைய என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உயர்ந்த வாழ்க்கை தரம். காசு இருந்தால் போதுமா அப்படி சொல்லக்கூடாது. அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் என்பது உயர்ந்த வாழ்க்கை தரமாக இருக்கணும். புரியுதாங்க? உயர்ந்த வாழ்க்கை தரம் மக்களுடைய நல்வாழ்வையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். அந்த நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் என்பது பணம் மட்டும் கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கணும். மக்கள் நல்ல வாழ்க்கை வாழணும். நோய் நொடியோடு வாழ்ந்தோம்னா, காசு இருந்தாங்க பிரச்சனை, நோய் நொடியோட வாழ்ந்தால் தேவையில்லை, அந்த காசு வேஸ்ட்டு தானே. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க, மக்களின் நலவாழ்வையும் உள்ளடக்கியதாகும். அடுத்து இங்கே பாருங்களேன், மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI, இது முக்கியமானது. ஓகேவாங்க? அடுத்து வாழ்க்கை தர குறியீடு, அடுத்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
இப்போ நம்ம சொன்னோம்ல, ஒரு நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது, அவங்க வந்து நல்லா வாழ்கிறாங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்ற வாழ்க்கை தரத்தை அளவிடக்கூடிய குறியீடுகள், அதுதான் இந்த 3ன்னு சொல்கிறாங்க. HDI, PQLI, GNH1, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI, அதாவது என்னென்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குடைய பேர் என்னன்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி. GNHIனா இங்கிலீஷில் வந்து ஒரு அப்ரிவேஷன் வரும், ஓகேவா. ஸோ தமிழில் வந்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொடர் வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1972ங்க, ஓகேவா. 1972 நம்ம நாடான இந்தியாவுக்கு பக்கத்து நாடு பூடான், ஓகேவா. பூடான் நாட்டுடைய 4வது மன்னருங்க ஒருத்தர். பூடான் நாட்டுடைய 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து இந்த வார்த்தையை உருவாக்குறாரு. ஸோ இந்த வார்த்தையை உருவாக்குனவர் யாருன்னு டிவிஸில் கேட்பாங்க. யாருன்னா பூடான் நாட்டின் 4வது மன்னர் உருவாக்கப்பட்டது. இது என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இது 4ஐயும் உள்ளடக்கியது தான் இந்த வார்த்தையோட பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டது. 4ஐயுமே கொடுத்துட்டு ஏதாவது ஒன்றை மாற்றி கொடுத்துட்டு இதில் வேறுபட்டது எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதாவது வளர்ச்சி முன்னேற்றம், வளர்ச்சினாலும் முன்னேற்றம் ஒன்று தாங்க. வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் உலக நாடுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தோம்னா, உலக நாடுகளை வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அப்படின்னு 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. வளர்ந்த நாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வளர்ந்த நாடுகள் அப்படின்னா என்னென்னா, நம்ம அந்த நாட்டில் வந்து எல்லாமே இருக்கும், அந்த வசதிகள் இன்னொரு நாடுகிட்ட கையேந்த வேண்டிய தேவையில்லை அப்படின்ற மாதிரி கேட்க பாருங்க. எல்லாமே அந்த நாட்டில் இருக்கும். அவங்க கனிம வளங்களை அளவாக பயன்படுத்தி நிறையா செல்வங்கள் கொளிக்கும். இந்த மாதிரிக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய பொருளாதாரத்தை பொருளாதாரத்தில் ஈடுபடுவாங்க, அவங்களுடைய வளங்களை முழுமையாக பயன்படுத்துவாங்க. அவங்க தான் வளர்ந்த நாடுகள், ஓகேவாங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. என்னென்னா இங்கே பாருங்கள், அதான் நான் சொன்னேன்ல, முழுமையான பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகளை தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வளங்களெல்லாம் முழுமையாக, வளம்னா என்னது, காற்று, தண்ணி, கீழே தரையில தங்கம், எல்லாமே வளங்கள் தான். இயற்கை வளம் எல்லாமே வளங்கள் தான். ஸோ அது அதிகமாக அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க வளர்ந்த நாடுகள், முழுமையான பொருளாதாரத்தில் ஈடுபடுவாங்க. அதாவது அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பார்த்துங்களேன், இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன்னொரு பாயிண்ட் மறந்துட்டேன், தொழில்மயமான, புரியுதாங்க. வளர்ந்த பொருளாதார நாடுகள் என்பது தொழில்மயமானது. அங்கே மேக்ஸிமம் தொழில் நிறையா இருக்கும், ஓகேவா. தொழில்மயமானதாக சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அமெரிக்கா, நம்ம கனடா, பிரான்ஸு, இங்கிலாந்து, ஜப்பான், இதெல்லாம். அடுத்து வளர்ந்த நாடுகள்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அதாவது வளர்ந்தனா பொருளாதாரத்தில் முழுமையாக வளர்ந்துருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் குறைந்த தள வருவாய் கொண்ட நாடுகள் அல்லது தங்களுடைய வளங்களான நிலம், மண், சுரங்கங்கள், அந்த நம்ம சொல்கிறோம்ல தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி சுரங்கத்தில் கிடைக்கும்ல, ஸோ சுரங்கங்கள். அப்புறம் உழைப்பாளர்கள், நம்ம நாட்டு மக்களை யோசிச்சு பாருங்களேன், உழைக்க சோம்பேறித்தனம் படுவோங்க நம்ம. உண்மையிலே உண்மை தான், அதாவது உழைப்பும் தான். ஆனால் இந்தியாக்காரங்க கொஞ்சம் உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட தான் செய்வோம். நமக்கே தெரியும், படிக்கணும்னு நினச்சாலே ஒரு நாளைக்கு படிக்கிறதுலாம் ஒரு வேலையே கிடையாது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், 8 மணி நேரம் படிக்க டயம் இருக்கும், 8 மணி நேரம் படிக்க மாட்டோம், சோம்பேறித்தனப்பட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறது. அது மாதிரி நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஓகேவாங்க. உழைப்பாளர்கள் இதெல்லாம் முழுமையாக பயன்படுத்த மாட்டாங்க நம்ம நாட்டில். ஸோ அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து அதனால் தல வருவாயும் கம்மியாக தான் இருக்கும். நல்லா உழைச்சா தான் காசு கிடைக்கும். ஸோ அதனால் குறைந்த தல வருவாய் கொண்ட நாடுகளை வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்ன பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா, பங்களாதேசம், மியான்மர், இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய மற்றும் 3ஆம் உலக நாடுகள். இந்த நாடுகள் என்னென்னா சொல்லுவாங்கன்னா, முன்னேற்றம் அடையாத நாடுகள்னு சொல்லுவாங்க, வளர்ச்சி குன்றிய நாடுகள்னு சொல்லுவாங்க, பின்தங்கிய நாடுகள்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி 3ஆம் உலக நாடுகள். இது 4மே இந்த இதோட பாயிண்ட்டு தான். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, எப்படி கொடுத்தாலும் இந்த நாடுகள் தான். அடுத்து உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரத்தின் வரிசையில், இந்த உலகத்திலே வந்துங்க கிட்டத்தட்ட ஐநா சபையில் நம்ம உறுப்பு நாடுகள் பார்த்தா 194 நாடுகள் வந்து இருக்கும். ஸோ இத்தனை நாடுகளில் பொருளாதார ரீதியாக நம்ம இந்தியா 7வது இடத்துல இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, 7வது இடத்துல வந்து இந்தியா இருக்கான், தெரிஞ்சுக்கோங்க. கேட்பாங்க எத்தனாவது இடம் கேட்பாங்க. அடுத்து தொழில்மயமாதல், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் 7 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியுடன், அதான் 7 விழுக்காடு 7வது இடம், ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் இந்த இடத்துல. ஸோ இந்த இதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்ட்ஸாக இருக்கும், இது ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஜஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரீட் பண்ணிக்கோங்க போதும். ஆனால் ரீட் பண்ணாமல் போகாதீங்க, கேட்டு விட்ருவாங்க.
இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சிறந்த கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது கவர்மெண்ட், அதாவது பொது உடைமைன்னு சொல்லுவோம்ல, பொதுத்துறைன்னா என்னென்னா பொதுவானது. அப்படின்னா என்னது, இந்த நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பொதுவானது. கவர்மெண்ட் சொத்து கிடையாது, மக்கள் சொத்து தான். கவர்மெண்ட் பஸ்ஸு யாருக்கும் சொந்தம் கிடையாது, அந்த டிரைவருக்கும் சொந்தம் கிடையாது, ஓட்டுற கண்டக்டருக்கும் சொந்தம் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் சொந்தம் கிடையாது, அந்த போக்குவரத்துறை அமைச்சருக்கு நமக்கும் சொந்தம் கிடையாது. அது வந்து எல்லாத்துக்குமே பொதுவானது அந்த கவர்மெண்ட் பஸ், புரியுதாங்க? ஸோ அந்த பொதுத்துறையை நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். பொதுத்துறையும் ஓகேவா, தனியார் துறையும். அப்போ தனியார் துறைனா யார்? ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு குக்கர் ரெடி பண்ணுறாங்கன்னா அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் இருக்கும். ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணுறாங்கன்னா அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஸோ இந்த மணிக்கு பொதுத்துறையும், அதாவது அரசும் தனியார் மயம், இந்த தனியார்களும் சேர்ந்து செயல்படக்கூடிய பொருளாதாரம் இருக்குது பாருங்கள், அதைத்தான் கலந்து செயல்படுது, கலப்பு பொருளாதாரம் சொல்கிறாங்க. தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து செயல்படும். இது ஒரு புறம் இருக்க, அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களேன், அடிப்படை கனரக தொழில்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, தனியார் துறை சில வேலைகளை பார்ப்பாங்க, கவர்மெண்ட்டும் சில வேலைகளை பார்ப்பாங்க, ஓகே தான். ஆனால் அடிப்படையான என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கனரக தொழில்கள் எல்லாமே, முக்கியமான தொழில்கள் எல்லாமே வந்து நம்ம பொதுத்துறையில் தான் இருக்கும்ப்பா, அதை தனியாக நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளே ஒரு விஷயம் சொல்லுங்க, கேட்டுக்கோங்க. நான் குறிக்காத பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணனா பண்ணிக்கோங்க, பண்ணாமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை. ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது முக்கியமாக தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கோடை போட்டுக்கோங்க. எனக்கு அது முக்கியமாக தெரியலை, கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகேவாங்க. அடுத்து இந்த பாயிண்ட்டை பாருங்களேன். இந்தியாவில் 60% மக்கள் என்ன செய்கிறாங்க, வாழ்க்கைக்கு ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை தான். நம்ம நாட்டிலங்க 50%னா பாதி, அதுக்கும் மேலே 60% பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேளாண்மை, விவசாயத்தை சார்ந்து தாங்க நம்ம வேலையே பார்க்குறாங்க. ஓகேவா, வேளாண்மை சார்ந்த விஷயம் தான் 60% பேர் பார்க்குறாங்க. தெரிஞ்சுக்கோங்க எல்லோரும். இது கேட்பாங்க. சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது எதுக்கு போட்டிருக்கோம், G20யில் உள்ள நாடுகள். ஒரு G20னா என்னதுன்னா 20, அப்படின்னா அந்த 20 நாடுகளை குறிக்குது, புரியுதாங்க? ஸோ 20 நாடுகளை குறிக்குது. அந்த 20 நாடுகளோட பேரை ஒரு முறை பார்த்துக்கிட்டால், ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது தான். ஏன்னா இந்தியாவும் அதில் ஒன்று, 20 நாடுகளில் இந்தியாவும் இருக்குது. ஓகேவா. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து G20 கிடையாதுங்க, G21 நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நாடு வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஸோ அது என்ன நாடுன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது நான் சொன்னேன்ல வேளாண்மை முக்கியமான விஷயம்னு. இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறை. அதாவது இங்கே பாருங்களேன், இது ஒரு பெருமையே கிடையாதுங்க. இருக்கு பாருங்கள் இந்த பாயிண்ட்டு. இந்தியாவில் 17% வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து வேளாண்மை மூலமாக. இப்போ 100% நம்ம நாட்டுக்கு வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குன்னா ஒரு 17% தான் வேளாண்மையிலேருந்து கிடைக்குது, புரியுதா? மிச்சம் 83 எங்கேருந்து கிடைக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகேவாங்க. ஸோ வேளாண்மையிலேருந்து 17% தான் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நான் குறித்த பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன், ஏன்னா அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. மிச்ச பாயிண்ட்லாம் கதையாக இருக்கும், தேவைப்படுறவங்க ரீட் பண்ணிக்கலாம், தேவைப்படுறவங்க விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் இல்லைங்க, ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருப்பதால் பிற நாடுகள், அதாவது சும்மா எதை குறித்து வச்சிங்கன்னா இந்த பாருங்களேன், வெளிநாட்டு நேரடி முதலீடு FDI டீம்ஸை கேட்டாங்க. FII அப்படின்னா என்னென்னா, FDIனா அந்த பொருத்துக்களை வச்சுட்டு இந்த பக்கத்து இதை கொடுத்துட்டாங்க, வெளிநாட்டு நேரடி முதலீடு. அடுத்து FII இந்த பக்கத்து பொருத்துக்களை ஆப்ஷனில், இந்த பக்கத்து வந்து வெளிநாட்டு நிறுவன முதலீடு. இந்த வேறுபாடை கேட்டாங்க. ஓகேவா. ஸோ அதனால் வந்து குறித்து வச்சுக்கோங்க, அதனால தான் கொடுத்துருக்கேன். நம்ம நாடு வந்து வேகமாக வளர்ந்து வரும் சந்தை, அதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். இந்த பாயிண்ட் முக்கியம்தான். நம்ம நாடு மெதுவாலாம் வளரல, நல்லா வேகமாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். வளர்ந்து வரும் பொருளாதாரம், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது GDPன்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தினா GDPன்னு சொல்லி அடுத்தோம். ஓகேவா. 7வது இடம் நம்ம இந்தியா வந்து, அதை பார்த்தோம்ல அப்போ அதே 7வது இடத்துல இருக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ நம்ம இந்தியா வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7வது இடத்துல இருக்குங்க. வாங்கும் சக்தியில் 3ஆம் இடம். அதாவது இப்போ நமக்கு ஒரு பொருள் தேவை, எனக்கு வந்து ஒரு பேனா தேவை, இல்லை எனக்கு ஒரு இப்போ பேனா தேவைன்னு வச்சுக்கிடுவோம், இல்லை எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு அரிசி தேவை, ஏதோ ஒரு எனக்கு தேவைங்க, இல்லை கார் வாங்க போகிறேன், எனக்கு கார் தேவை. இது நமக்கு பிடிச்சதை நம்ம வாங்குகிறோமா, ஸோ அதான் வாங்கும் சக்தி, என்கிட்ட இருக்கா அந்த சக்தி. இப்போ எனக்கு வந்து ஏன்னா இப்போ ஃப்ளைட் வாங்க நினச்சா என்னால் வாங்க முடியாது, என் கார் வாங்க நினச்சாலே என்னால் வாங்க முடியாது, ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. ஆனால் இன்னொருத்தவங்க வந்து கார் வாங்க நினச்சானா 10 கார் கூட வாங்குவாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட வாங்குற எல்லாமே இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் ஒரு மக்கள் விரும்புகிறான்னா அதை வாங்கக்கூடிய சக்தி எவ்வளோ இருக்குன்னா 3வது இடத்துல, உலக லெவலில் இந்தியாக்காரங்க ஒரு 3ஆவது இடத்துக்கு வந்துட்டாங்களாம், புரியுதா? 3ஆவது இடத்துல நம்ம இருக்கோமா, அதுதான் போட்டிருக்காங்க. 3ஆம் இடத்துல இருக்கோமா, நம்ம நினச்சோம்னா அதை நம்ம வாங்கிடுறோம், அதில் உலகத்தில் 3ஆவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. GDPயில் 7வது இடம் ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு.
ஸோ அடுத்து இந்திய பொருளாதாரம் G20, அதான் அப்போ சொன்னல G20 இருக்குது. இப்போ G20 ஒன்று ஆயிடுச்சு. 21ஆவது நாடு எது, அதாவது இன்னொரு நாடு புதுசாக இணைஞ்சிருக்கு, அந்த நாடு எது? போன வருஷம் தான் இணைஞ்சிச்சு. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். அடுத்து இது வந்து என்னென்னா 2016 to 17, இது கரண்ட்டு தகவல் கிடையாதுங்க. 2016ஆம் ஆண்டு தகவல் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்பாங்கன்னா டிஎன்பிசியில் கரண்ட்டான நியூஸ் தான் கேட்பாங்க. சப்போஸ் புக்கிலேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த தகவலை கேட்பாங்க. அதனால் யாரும் படிக்கிறமா யோசிக்காமல் புக்கில் இருக்குது, அதனால் படிச்சுக்குருவோம். இந்த ஆண்டை கொடுத்து கேட்டால் இதான் விடை. 2016 to 17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா 7.1%. ஓகேவாங்க, இந்தியா எத்தனை சதவீதம்? சீனாக்கு அப்புறம் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7.1% பெற்றிருக்கான். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7.1% பெற்றதன் காரணமாக அது வேகமாக வளர்ந்து வருது நம்ம இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை பாருங்களேன். நம்ம வேளாண்மையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 17% கிடைக்குதுன்னு பார்த்தோம்ல. நம்ம இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எதில் வந்து அதிகமான விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பணிகள் துறை, சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாம் துறை இப்படி எது வேணால் சொல்லுவாங்க. அதாவது பணிகள் துறை, சேவைத்துறை, மூன்றாம் துறைனா என்னது? தகவல் தொழில்நுட்பம். ஓகேவாங்க. நம்ம இது தகவல் தொழில்நுட்பம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கூட சொல்லலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் BPO போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பெருமளவு, அதில் குறிப்பாக பெருமளவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வங்கி, போக்குவரத்து இது எல்லாமே சேவைத்துறை தான் வரும். ஓகேவா. நம்ம டீம்ஸுக்கு படித்து கவர்மெண்ட் வேலை போகணும்ல, நம்மளும் சேவைத்துறை தான், மக்களுக்கு சேவை பண்ண தான் போகிறோம். இதைத்தான் அவங்க சேவைத்துறைன்னு சொல்லுவாங்க. ஓகேவாங்க. வளர்ந்து வரும் பணிகள் துறைகள் நாட்டை உலகளவில் கொண்டு செல்லவும், ஒரு நாட்டில் வந்து வேளாண்மை, தொழில்துறை இதெல்லாம் விட பணிகள் துறை தான் நல்லா இருந்துச்சாதான் அந்த நாடு வந்து உலகளவில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியும். ஸோ நம்ம நாடு வந்து பணிகள் துறையில் தான் வந்து முன்னேற்றம் அடையுதுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. உலகளவில் கொண்டு செல்லவும் பணிகள் துறையின் பிரிவுகளை உலகம் முழுவதும் பரவ செய்யவும் துணை நிற்கிறது. இது பணிகள் துறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மிச்ச பாயிண்ட்டை நான் விட்டுட்டு வந்துட்டேன்னா அதெல்லாம் கதை. ஓகேவா. வேணுன்றவங்க படிச்சுக்கோங்க. ரெண்டாவதாக சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை இங்கே பாருங்கள். உள்நாட்டு நுகர்வுப் பொருட்களை முதலாம் வந்து நான் இந்த டிக் படமாக தான் தெரியும். அந்த படத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் போட்டுக்கோங்க, நம்மளுடைய பொருட்கள் தான் யூஸ் பண்ணி நம்ம விண்வெளிக்கு போகிறோம்ட்டுவாங்க அந்த படத்தில், ஜெயம் ரவி படத்தில். உடனே ஜெயம் ரவி என்னது நம்ம நாட்டு பொருளா, நம்ம நாட்டு பொருளாக யூஸ் பண்ண மாட்டோம்ப்பா, எனக்கு வெளிநாட்டு பொருள் தான் வேணும்டுவாப்பில் அந்த படத்தில். உடனே எதுக்கு நம்ம நாட்டு பொருளை யூஸ் பண்ணக்கூட அவங்க சொல்லுவாங்க. உங்களுடைய ஃபோன் என்னன்னு கேட்டோன்னே வெளிநாட்டு கம்பெனி சொல்லுவாங்க. என் ஃபோன் சாம்சங்கு, என் ஃபோன் விவோன்னு வாங்க. ஒரு ஃபோனு கூட நம்ம நாட்டு கம்பெனி நம்ப மாட்டேறீங்க, என்ன நாங்கள் விண்வெளிக்கு வரணுமா அப்படின்னு மாதிரி அந்த படத்தில் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு நம்ம நாட்டில். ஆனால் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா, உள்நாட்டு நுகர்வுப் பொருட்களை வாங்குவது பெருமளவு நம்ம நாட்டு பொருளை நம்பி வாங்குறாங்க. நம்ம நாட்டு மொபைலே வாங்குறாங்க. நம்ம நாட்டில் என்னென்ன செய்கிறோமோ அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க மக்கள். அது அதிகமாக இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதல். ஆமாங்க, இன்னொரு விஷயம், இது முக்கியமான பாயிண்ட்டு. இது புவியிலுமே வரும். ஒரு நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையுதுன்னா அந்த நாட்டில் வந்து நகரங்கள் பெருகும், நகரமயமாக அதிகமாகும். ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் பாயிண்ட்டுங்க, சும்மா வாசிக்கிறே நினச்சி விட்டு போயிடாதீங்க. எல்லாமே பாயிண்ட்டு, டீம்ஸை கேட்கக்கூடிய பாயிண்ட்டு. உலக நாடுகளில் இந்தியா இந்த பாயிண்ட்டை பாங்களேன், நிலைத்த பேரளவு பொருளாதார நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியா வந்து உலக நாடுகள் வந்து நிலைத்த பேரளவு பொருளாதார நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரீட் பண்ணிக்கோங்க போதும். நம்ம இந்தியா வந்து நடப்பாண்டுன்னு சொன்னது இவங்க 2024, இதை கிடையாது, 2016 சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ சொல்லலை, ஏன்னா இந்த புக்கு வந்தது அப்போ தான். நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட, நிலைத்தது உறுதி வாய்ந்தது சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்துக்கான சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு. ஆனால் ரீட் கூட பண்ணாமல் போயிடும். சில ரீட் கூட போட்டுக்க மாட்டேன். இதை ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா ரீட் பண்ணிக்கலாம், நல்லது. அடுத்து மக்கள் தொகை பகுப்பு. இந்திய மனித வளம் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது. ஓகேவா. அதாவது நம்ம இந்திய மனித வளம் என்பது யாரால் நிரம்பியிருக்கு? இளைஞர்களால். சிங்கம் 2 படத்தில் சூர்யா சொல்லுவார், எல்லா வளமும் கொண்ட நாடுறாய நாடு, இளைஞர்கள் அதிகமாக இருக்க நாடுறாய நாடு அப்படின்னு இந்த படத்தில் சொல்லுவார். அது ஒரு டைலாக்காக தான் தெரியும் நம்ம எல்லாத்துக்கும். ஆனால் உண்மையாகவே நம்ம உலக லெவலில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுனா அது நம்ம நாடு தாங்க. புரியுதா? அதனால் வந்து நம்ம என்ன விஷயம் அப்படின்னா, அதிக அளவு இளைஞர்கள் நம்ம இருக்கனால மற்ற நாடுகள்லாம் வந்து தொழில்துறையில் மற்ற கம்பெனிகள் வந்து நம்ம நாட்டில் தொடங்குவாங்க வேலை வாய்ப்புக்காக. நம்ம நாடு அதன் அடிப்படையில் முன்னேறுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடையில அதை விட்டுறலாம். நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு மனித வளம் ஒரு முக்கிய பங்கு. ஆமாம்,
இப்போ நாட்டில் கொஞ்சோண்டு பேர் இருந்தாங்கன்னா எவ்வளோ நம்மளால் முன்னேற முடியும். ஆனால் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நம்ம நாடு கொஞ்சம் வேகமாக வளரும் தான். ஓகேவா? இந்த பாயிண்ட்டையும் படிச்சுக்கோங்க. ஏன் இந்த பாயிண்ட்டையும் படிச்சுக்கோங்க சொல்கிறேன்னா சொல்கிறேன். மேலும் வெளிநாட்டு முதலீடு நான் சொன்னேன்ல, வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க முடியாது. அப்படின்றப்ப வெளிநாட்டு கம்பெனி வந்து வச்சுக்கடா நீ வேலையை கொடுறான்னு தான் சொல்லுவாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது ஏன் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக மக்கள் தொகை பெருக்கத்தில் அதாவது மக்கள் தொகை இந்தியா சீனா அடுத்து 2வது இடம்ன்றவங்க இதை யாரும் படிக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது வந்து பழைய தகவல். நம்ம போன வருஷமா 2022 நினைக்கிறேன். ஆமாம், போன வருஷம் ஒரு இது எடுத்தாங்க 23ல். என்னென்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நம்ம இந்தியா தான் உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. ஓகேவாங்க? ஸோ இந்தியா தான் உலக அளவில் மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் முதலிடத்தில் உள்ளது. சீனா 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. இப்போ கரண்ட் நியூஸ், இந்தியா தான் ஃபஸ்ட்டு. நம்ம தாங்க உலக அளவில் அதிக மக்கள் இருக்கோம், இந்தியாக்காரன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அதை தான் கொடுத்துருப்பாங்க. மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதால் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடை. இப்போ நம்ம பார்த்தோமா, மக்கள் நிறையா இருக்காங்க, அதனால் நாடு முன்னேறுதுன்னு அந்த நான் சொன்னேன்ல இந்த பாயிண்ட்டை படிச்சுக்கோங்கன்னு. அதே மக்கள் தொகை வளர்ச்சி தான் நம்ம நாடு முன்னேற்றம் அடையாதக்காகவும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க என்ன பண்ணுறாங்க. மக்கள் தொகை அதிகரிப்பு பார்த்தோம்னா ஒவ்வொரு 1000 பேருக்குங்க, இதெல்லாம் கேட்பாங்க, ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் அதிகரிக்குது. ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1.7%. ஓகேவாங்க? 1.7% பேர்த்துக்கு அதிகரிச்சிட்டே வருதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்டை குறித்து வச்சுக்கோங்க. இது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா மொத்த மக்கள் தொகை ஒரு வருஷத்தில் நம்ம நாட்டில் பிறக்கிறாங்க பார்த்தீங்களா, சின்ன குழந்தைங்க, அவங்களுடைய எண்ணிக்கை மட்டுமே மொத்த ஆஸ்திரேலியாவுடைய மக்கள் தொகையாக. அதை தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஏற்றத்தாழ்வும் வறுமையும். இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு. இதெல்லாம் முக்கியமான நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிற வேண்டிய பாயிண்ட்டு. நம்ம இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலைன்னு சொல்கிறோம். என்னடா பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. நம்ம இந்தியாவில் காசு நம்ம உலக அளவில் 7வது பணக்கார நாடுங்க. நம்ம படித்தவங்களை இப்போ தான் 7வது இடத்துல இருக்குது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7வது இடத்துல இருக்குது. அப்போ நம்ம உலக அளவில் 7வது பணக்கார நாடாக இருக்கோம். ஆனால் ஏன் நம்ம நாட்டில் இவ்வளோ ஏழைகள் இருக்காங்க? என்னைக்காக நம்ம யோசிச்சது உண்டா? ரீசன் என்னென்னா, நம்ம இந்தியாவில் பணங்கள் பூராமே 100% மக்கள், அதாவது 100 கோடி 150 கோடி மக்கள் மேலே இருக்கோம். நம்ம அந்த மக்கள் இருக்க காசு ஒரு 10% பேர்கிட்ட தான் இருக்கான். ஒரு 10% பேர். அப்போ 100 பேர் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர்கிட்ட மட்டும் அம்புட்டு காசுமே இருக்கான். அவங்க மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே வர்றாங்களாம். நம்மகிட்ட காசு இல்லாத நம்ம என்ன பண்ணுறோம், கீழே போயிட்டே வரோமா. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகவுமே மாறிட்டு வரோம். இந்தியாவெலாம் பணக்கார நாடு தாண்டா, ஆனால் எல்லாட்டையும் காசு இல்லை. ஒரு 10 முதலாளிகள் அந்த காசை வச்சுருக்காங்க, ஒரு 10% பேர் அந்த காசை வச்சுருக்காங்க அப்படின்ற பாயிண்ட்டை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாக காரணம் இதுதான். அதனால தான் வந்து வறுமை கோட்டிற்கும் கீழ் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. புரியுதாங்க? இதை குறித்து வச்சுருக்கோன்னா, அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சியும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்தபோதும் நம்ம நாடு வந்து நல்லா வளர்ந்து தான்ப்பா வருது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வளர்ந்து தான் வரோம், எல்லாத்துலேயும் வளர்ந்து தான் வரோம், சூப்பர் தான். ஆனாலும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தியாவசிய பொருட்களும் விலையோட உயர்ந்துகிட்டே வருது. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அத்தியாவசிய பொருள்லாம் காய்கறிலாம் அத்தியாவசியம் தானே. இப்போ 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிலோ கத்திரிக்காய் 10 ரூபா தான் போட்டிருப்பாங்க. இப்போ 5 ரூபா கூட போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி போடுறாங்களா? ஏன் போடலை? ஸோ நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அடைந்தாலும் கூட அத்தியாவசிய விலையும் அதிகரிக்கிறது, அந்த பொருட்கள் விலையும் அதிகரிக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் நம்மளை மாதிரி ஏழை மக்கள் வாங்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டால் நம்மளாம் பணக்காரங்களா ஆகலான்னு. கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்களாம் என்னென்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. புரிஞ்சுக்கோங்க, நம்மளாம் பணக்காரங்க வேலைக்கு போனாலும் பணக்காரங்க கிடையாது, நம்ம மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் வாழ்வோமா. ஓகேவாங்க? அடுத்து உள்கட்டமைப்பு பலவீனம். அதாவது கடந்த 10-20 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு வளர்ச்சி படிப்படியான முன்னேற்றம் காணப்பட்டாலும் ஒரு 10-20 வருஷமாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உள்கட்டமைப்பு, அதாவது உள்கட்டமைப்புனா என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறது, மின் ஆற்றல், அதாவது கரண்ட்டு, போக்குவரத்து, பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, பண்டங்கள் பாதுகாப்பு, அந்த நம்ம தேவையான பண்டம், அதாவது சாப்பாடாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்ம பாதுகாத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அடிப்படை கட்டமைப்பு வசதி இன்றைக்கும் பற்றாக்குறை தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு இதெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் தான்ப்பா, போக்குவரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம், கரண்ட்டில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம், எல்லாம் ஓகே தான். ஆனாலும் கூட இன்னும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இதுலேயும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு என்ன இருக்குது, பற்றாக்குறை இருக்குது. இன்றைக்கும் தண்ணி இல்லாத ஊர் இருக்குது, இன்றைக்கும் கரண்ட் இல்லாத ஊர் இருக்குது, இன்றைக்கும் பஸ் இல்லாத ஊர் இருக்க தானே செய்யுது, நம்ம எல்லாருக்குமே தெரியுதுல்ல. ஸோ இப்படி இருக்குது நம்ம நாட்டில் அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்லுவாங்க.
அதை தான் உள்கட்டமைப்பு பலவீனம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம நாடு வந்து இந்த பாயிண்ட்டை பாருங்களேன், நம்ம நாடு வளர்ந்துகிட்டே வருது. இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி. நாளுக்கு நாள் நம்ம நாடு வளருது, ஆனால் வேலைவாய்ப்பு இளைஞர்கள் நிறையா வருதா? வரலை. ஸோ வேலைவாய்ப்பே இல்லாமல் நம்ம நாடு வளருது அப்படின்ற பாயிண்ட்டை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்திய பொருளாதாரம் வளராமல் வளருது. மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி இதை வந்து படிச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்க, அப்பப்போ கேட்பாங்கன்னு சொல்லி வாய் வந்துடுங்க. மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே. இங்கே பாருங்களேன், மக்கள் தொகை அம்சங்கள், அதாவது மக்கள் தொகைனா என்னப்பா, பரப்பளவுனா என்ன, அடர்த்தினா என்ன, பாலின வீதம்னா என்ன, பிறப்பு வீதம்னா என்ன, இறப்பு வீதம்னா என்ன, இதான் மக்கள் தொகை பற்றி படிக்கக்கூடியது. ஸோ அதை பற்றி படிக்கக்கூடிய நெறி பற்றி அறிவியல் நெறிப்படி, ஓகேவாங்க, அறிவியல் முறையின்படி படிக்கிறோம் பார்த்தீங்களா, படிப்பதே மக்கள் தொகையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மக்கள் தொகையியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கேட்டிருக்காங்க, மக்கள் தொகையின் போக்கு எத்தனை கூறுகள் அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை கூறுகள்னால் 7 கூறுகள். மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு வீதம், இறப்பு வீதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின வீதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்து வீதம், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ 7. அடுத்து இது வந்து படிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. 1901 எவ்வளோ இருந்துச்சு மக்கள் தொகை? 23 கோடி மக்கள் தான் நம்ம இந்தியாவை பூரா இருந்தாங்களாங்க. 23 கோடி மக்கள் தான் இருந்தாங்களாம். இப்போ பாருங்கள், 2011 121 கோடி மக்கள். இப்போ அதையும் தாண்டிட்டாங்க. கரண்ட் நியூஸ் இது வந்து 2011 அடிப்படையில். அடுத்து இங்கே பாருங்களேன், இது ஒரு முக்கியமான இதுங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 100 வருஷத்தில், அதாவது என்ன சொல்கிறாங்க, 1901 சொன்னோம், இப்போ 2021 தாண்டி போயிருக்கு. அப்போ ஒரு 100 வருடங்களில் நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை என்பது 23 கோடியாக இருந்தது, 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 4 மடங்கு அதிகரித்து உள்ளது அப்படின்னு மணிக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த நம்ம நாடு வந்து ஃபஸ்ட்டு மக்கள் தொகையில் இருக்குது, அதை சொல்லிட்டேன். புவி பரப்பலங்க, இந்த உலகம் வந்து 100%, இந்த உலக உருண்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த புவி பரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2.4% இந்தியா. 100ல் இந்த உலகத்தில் 100% இடத்துல நம்ம இந்தியாவுடைய இடம் என்பது 2.4% தான். ஓகேவாங்க. அடுத்து உலக வருவாயில், உலகத்தில் 100% சம்பாதிக்கிறாங்களே, காசு கிடைக்குதுல, அதில் 1%, அதாவது 1.2% தான் நம்ம இந்தியாவோட வருவாயாங்க. 1.2% தான். அதில் பாதி, புவிப்பரப்பில் பாதி இது 1.2% வருவாயை பெற்றிருக்கு. இந்தியா உலக மக்கள் தொகையில் பார்த்தோம்னா 17.5% மக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. எவ்வளோ பேர்? 17.5% மக்கள் நம்மகிட்ட இருக்காங்க. உலக மக்கள் தொகையில் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 6 பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா அதில் ஒருத்தன் இந்தியாக்காரனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். உலக மக்கள் தொகையில் 6 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருவர் இந்தியாவை சேர்ந்தவர் அப்படின்னு மணிக்க கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, நம்ம உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, ஊபி நம்ம சொல்கிறோம்ல, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மும்பை தலைநகரமாக கொண்டது. ஸோ இந்த 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பார்த்தோம்னா, எங்கே உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மக்கள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய எண்ணிக்கையும் அந்த உலகத்தில் மக்கள் தொகையில் 3ஆம் இடம் வைக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாங்க, இப்போ செகண்டு சீனா, 3ஆவது இடம் அமெரிக்கா. அந்த அமெரிக்கா மக்கள் தொகையை விட அதிகமாக தான் இருக்கான். சொல்கிறது புரியுதா? அதுக்கு சமமாக தான் இருக்குது, அதான் அதிகம்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து காலரா, இத்தனை நேரம் கவனிச்சலாட்டியும் இந்த நேரம் கவனிங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைம், கவனிக்க வேண்டிய ஒரு டைம். அதாவது காலரா, பிளேக்கு, இன்ஃப்ளூயன்ஸா, இந்த மாதிரி நோய்கள் வந்து நம்ம ஊரில் வந்து கொள்ளை நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோய்கள்லாம் வந்தனால 1911 to 21 அந்த காலகட்டங்களில் இந்த நோயெல்லாம் வந்துச்சான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செத்துட்டாங்க மக்கள்லாம். நோய் வந்து நிறைய பேர் செத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 14 to 18 உலகப்போர், அதனாலே மக்கள் செத்தாங்க. ஸோ அப்படின்றப்ப இப்படி மக்கள் தொகை ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ கம்மியாக இருந்துச்சு, ஓகேவாங்க, கம்மியாக இருந்துச்சுட்டு இந்தா போட்டிருக்காங்க பாருங்க, மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. அப்படி குறைஞ்சிக்கிட்டு வந்தது 1921 அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா அதிகரிக்க துவங்குச்சு. அதுக்கப்புறம் மக்கள் தொகை குறையவே இல்லைன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிகரிச்சிச்சு. அதனால் 1921 என்ன சொல்கிறாங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு எது? 1921. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி 2-3 முறை கேட்டு உள்ளாங்க. ஸோ குறிச்சிக்கோங்க. அடுத்து 1951 என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்கள் தொகை வளர்ச்சி என்பது 1.33% இருந்து 1.25% குறைஞ்சிச்சான். அதனால் ஒரு சிறு பிளவாண்டு, ஏன்னா திடீர்னு மக்கள் தொகை அதாவது நல்லா குறையலாம் இல்லை, நல்லா போயிட்டு இருந்தது, ஒரு 0.8% குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து சிறு பிளவாண்டு, ஒரு சின்ன பிளவு தான் வந்துச்சு, ரொம்ப குறையலை அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை? 51 சிறு பிளவாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள்,
1961 ஓகேவா, 61 என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா மக்கள் தொகை வெடிப்புனே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து அதாவது பிறக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகேவாங்க. மக்கள் தொகை வந்து அதிகமாக வந்துட்டாங்க. அதனால் 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. இது மூணுமே கேட்பாங்க. 21, 51, 61. சிறுபிளவு ஆண்டு எது, பெரும்பிரிவினை ஆண்டு எது, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எது, எல்லாத்தையுமே கேட்பாங்க. இளைஞர்களில் மக்கள் தொகை குறிப்பிட்டத்தக்க அளவில் உள்ளது. அதான் நம்ம இந்தியாவில் வந்து சொல்கிறாங்க, இளைஞர்கள் வந்து நம்ம நிறைய பேர் இருக்கோம். இது எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இளைஞர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அப்போனா ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம அதே மக்கள் இந்தியாவில் முதியோர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா, இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்களே, ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த இளைஞர்கள் பூராமல் என்ன ஆயிடுவாங்க, முதியோர்கள் ஆயிடுவோமா? அப்போனா அது அந்த மக்கள் தொகை மாறும் அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுதுன்றாங்க. ஓகேவாங்க. குழந்தை பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க, 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தையோட எண்ணிக்கை. குழந்தை பிறப்பு விகிதம்னா ஒரு 1000 பேர் இருக்காங்க, அதில் எத்தனை குழந்தை பிறக்குது, ஓகேவாங்க. ஸோ அதுதான் வந்து குழந்தை பிறப்பு விகிதம். 1000 மக்களுக்கு எண்ணிக்கையில் எத்தனை பேர் இறக்குறாங்க, அது குழந்தை இறப்பு விகிதம். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கேட்பாங்கங்க. பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம். இது படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரீட் பண்ணிட்டு போங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டதில்லை இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில். 1951 பிறப்பு வீதம் 39.9, இறப்பு வீதம் 27.4. அப்புறம் இது நடுவில் விட்டுருங்க. இது 2011 21.8, இறப்பு வீதம் 7.11. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் இது வரைக்கும் கேட்டதில்லை இதெல்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுவோம். கேட்டுவிட்டா என்ன பண்ணுறது? அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிறப்பு விகிதத்துடைய குறைவு. ஓகேவாங்க. பிறப்பு விகிதம் கம்மியாக இருக்குது நம்ம நாட்டில் முதலாம். ஆமாம், உண்மை தானே. 10 பிள்ளை பார்த்தாங்க, 8 பிள்ளை பார்த்தாங்க, 5 பிள்ளை பார்த்தாங்க சொல்லித்தான் இருக்கும். ஸோ அப்படி வந்து குறைஞ்சி 10 பேர் இருந்தாங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் 5ண்டாங்க, அப்புறம் 3ண்டாங்க, இப்போ 2, இப்போ கிட்டத்தட்ட 1 லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ பிறப்பு விகிதம் கம்மியாக தான் வருது. ஆனால் சாகுறவங்க, இறக்குறவங்க அவங்களுடைய இந்த பிறப்பு விகிதம் என்பது கம்மியாக தான் இருக்குன்றாங்க. ஸோ அதாவது இறப்பு விகிதத்தை விட பிறப்பு விகிதம் அதிகமாக தான் இருக்கான். நிறைய பேர் சாகுறாங்க, நோய் வந்து சாகுறாங்க, என்னமோ ஆறாங்க. ஆனாலும் பிறக்கிற மக்கள் என்பது அதிகமாகிட்டே இருக்காங்களாம். அந்த அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவாங்க. ஒரு குழந்தை தான் பெற்கிறாங்க, ஆனாலும் அந்த இறப்பு விகிதம் கம்மியாக தான் இருக்குது அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒரு நிமிஷங்க. சொல்லவா? கேரளா இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் கேரளா வந்து மிக குறைந்த பிறப்பு வீதங்க. கேரளாவில் வந்து பிறப்பு வீதம் கம்மியாக என்னன்னா அங்கே மக்கள் தொகை கம்மியாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாதுங்க, குழந்தை பிறக்கிறது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சக்கூடாது, மக்கள் தொகை கம்மியாக இருக்குன்னு நினச்சக்கூடாது. கேரளா வந்து மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும், நம்ம உத்தரப்பிரதேசம் அதிக அளவு, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்னு சொல்லலை, பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் அடுத்தம், இதனுடைய அர்த்தம் என்ன சொல்கிறாங்க, கேரளாவில் வந்து பிறப்பு வீதம் கம்மி, உத்தரப்பிரதேசில் பிறப்பு வீதம் அதிகம் அப்படின்ற மணிக்கு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு வீதம். சாகுறாங்களாம் மக்கள். மேற்கு வங்காளத்தில் மக்கள் ரொம்ப நாள் வாழ்கிறாங்களாம், அதாவது இறப்பு வீதம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிசாவில் அதிக இறப்பு வீதம். ஒரிசாவில் நிறையா பேர் சாகுறாங்களாம். ஏன்னா அங்கே மக்கள் வந்து அதிகமாக சாகுறாங்க, இறக்குறாங்களா. ஏன் ரீசன்னா ஒடிசாவில் தான் புயல் எப்போ பார்த்தாலும் பாருங்களேன், புயல் ஒடிசாவில் கடந்தது. அந்த புயல் வரும், வெள்ளம் வரும், எல்லாமே ஒடிசா அதிகமாக வருங்க. ஸோ அந்த ரீசன் காரணமாக தான். ஓகேவா? இது வந்து எந்த கேள்வின்னு சொன்னோம்னா நம்ம 2019 குரூப் 1, அப்புறம் 2022 குரூப் 2, இந்த மாதிரி நிறைய இதில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த கேள்வி. அப்போ பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு கூட சொல்லலாம் அந்த கேள்வி. என்னடா ஷார்ட்கட்லாம் அதுக்கு இருக்குடான்ட்டாங்க, ஷார்ட்கட்லாம் போட்டாங்க இந்த கேள்விக்கு. அப்போ நான் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. 2021 வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கேள்விக்கு ஷார்ட்கட் போட்டுலாம் படிச்சுட்டு இருந்தாங்க. பிமாரு அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா, பிஐ அப்படின்னா பீகாருங்க, எம்ஏ அப்படின்னா மத்திய பிரதேசம், யாரும் மகாராஷ்டிரா போட்டுறாங்க, அதுக்கு தான் ஷார்ட்கட்டே வச்சாங்க. அடுத்து ராஜஸ்தான் பார்த்தோம்னா ஆர், உத்தரப்பிரதேசத்துக்கு யூ. மொத்தம் இந்த 4 மாநிலங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிமாரும் மாநிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிமாரும் மாநிலங்கள் அப்படின்னு என்னென்னா அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்கள். இந்த 4 மாநிலத்தில் தான் அதிகமான மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்காங்களாம். ஸோ அதனால் வந்து அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவாங்க. அடுத்து போயிடலாமா? மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மக்கள் தொகை அடர்த்தினா என்னென்னா, இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர், அதாவது ஒரு சதுர கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த சதுர கிலோமீட்டருக்குள்ளே எத்தனை பேர் வாழ்கிறாங்க அதான் அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 100 சதுர அடி இருக்குது, அதுக்குள்ளே வந்து 1000 பேர் வாழ்கிறான். 100 சதுர அடிக்குள்ளே 1000 பேர் வாழ்கிறான். இன்னொரு இடத்துலேயே 100 சதுர அடி பக்கத்துக்கு 100 சதுர அடி இருக்குது, அங்கே அதே 100 சதுர அடியில் 2 பேர் தான் வாழ்கிறான். அப்போனா அவங்க எவ்வளோ வாழலாம், ஆளுக்கு 50 சதுர அடி, ஒருத்தனுக்கு 50 சதுரம் வாழ்வான். இங்கே 100 பேருமே 1000, அதாவது 100 சதுர அடிக்குள்ளே 1000 பேர் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்போ ஒரு சதுர அடிக்கு 10 பேர் வாழணும்.
அங்கே 50 சதுர அடிக்கு ஒத்தே வாழ்ந்தால் போதும். அப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கியான், இங்கே எவ்வளோ அடர்த்தியாக வாழ்றியான், அதான மேட்ரு. அதைத்தான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாங்க. ஸோ அதான் இங்கே குறித்து சொல்லியிருப்பாங்க. மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களுடைய எண்ணிக்கையை குறிக்கும். நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகித அளவை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த நிலப்பரப்பு 100 சதுர அடி நான் சொன்னேன்ல, அந்த நிலப்பரப்புக்கும் அந்த மனிதன் ஒரு ஆள் இங்கே 2 பேர் வாழ்கிறாங்க, இங்கே 1000 பேர் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ அதையும் குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மக்கள் தொகை அடர்த்தினா என்னென்னா இதை பார்த்துக்கோங்க. குறிப்பிட்ட நிலத்தின் மொத்த மக்கள் தொகை பை அப்பகுதி நிலப்பரப்பு, அவ்வளோதான். அடுத்து 1951 என்ன நிகழ்வுன்னு பார்த்தோம்னா 117 மக்கள் அடர்த்திங்க. 1951 நம்ம குடியரசு காலமில் அப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து 117 தான் இருந்துச்சான். ஏதாவது இந்தியா பூரா ஒரு குறிப்பிட்ட சதுரடிக்கு இவ்வளோ தான் மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சா. ஆனால் இன்றைக்கி 117 பேர் ஒரு வீட்டுக்குன்னு வச்சுக்குருவோம். ஒரு வீட்டில் 117 பேர் வாழ்ந்தாங்க. அந்த வீட்டில் இன்றைக்கி 382 பேர் வாழ்கிறாங்களாம். எப்போ 2011 382. ஓகேவாங்க. ஸோ அதான் வச்சுக்கோங்க. நம்ம நாடு விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்குமே மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் கம்மியாக தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான்ப்பா கூடுச்சுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாச்சுல. பீகார், அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான். ஓகேவா. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா அதிக மக்கள் தொகை அடர்த்தி. அதிக மக்கள் தொகை இப்போ உத்தரப்பிரதேசம் ஒரு பெரிய மாநிலங்க. அங்கே வந்து ஒரு மக்கள் நிறையா இருக்கான். அந்த கிலோமீட்டர் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு 10,000 சதுர அடிக்குள்ளே 15,000 பேர் வாழ்கிறாங்க. அது ஓகே. அப்போ அதிக மக்கள் தொகை இருக்காங்க. ஆனால் பீகாரில் 5,000 சதுர அடி இருக்குது. அங்கே 7,000 மக்கள் தான் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து 10,000ல் 10,000 பேர் வாழ்கிறாங்க. இங்கே 7,000 சதுர அடியில் 7,500 பேர் வாழ்கிறாங்க கூட வச்சுக்கிடுவோம். அப்போனா அந்த அடர்த்தி கூட இருக்கா. ஸோ அதான் சொல்கிறாங்க அதிக அடர்த்தி என்பது பீகாரை குறிக்கும். அடர்த்தியாக வாழ்கிறாங்களாம். இப்போ நம்ம சென்னைக்கும் நம்ம திருநெல்வேலிக்கும் வச்சோம் வச்சுக்கோங்களேன். திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த ஏரியா வச்சோம்னா சென்னையில் வந்து குறிப்பிட்ட சின்ன பகுதி தான். ஆனால் கோயம்புத்தூர், திருநெல்வேலி இதெல்லாம் வந்து பெரிய மாவட்டங்கள். அந்த பரப்பளவில் ஈரோடு இதெல்லாம் பரப்பளவில் பெரிய பெரிய மாவட்டங்கள். ஸோ ஆனால் அங்கே மக்கள் தொகை வந்து கம்மியாக இருப்பாங்க. சென்னையில் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. புரியுதாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க. பீகார் வந்து அதிக மக்கள் அடர்த்திங்க. எவ்வளோ பார்த்தோம்னா 1112 பேர். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் வாழ்கிறாங்கன்னா. ஆனால் அருணாச்சல பிரதேசம் இருக்குது பாருங்கள். நம்ம அருணாச்சல பிரதேசம் எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் வாழ்கிறானா. அந்த பீகாரில் 1100 பேர் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா 102 பேர். அதே வீட்டில் வீடு கூட ஞாபகம் வச்சுக்கிடுவோம். நம்ம அருணாச்சல பிரதேசக்காரங்க 17 பேர் வாழ்கிறாங்களா. எப்படி ஜாலியாக எவ்வளோ ஃப்ரீயாக வாழலாம் பாருங்கள். அதை தான் இது குறிக்குதுங்க. பாலின விகிதம், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. குரூப் 4 2022 ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த வேர்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. குறிப்பிட்ட காலத்தில் 10 ஆண்டுகளுக்கா இல்லை குறிப்பிடப்படாத காலத்தில் இப்படிலாம் ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் பெண் பாலின விகிதத்தை அளவிடவும் பாலின சமநிலையை பிரபலப்படுத்தவும், அந்த பாலினம் ஆணும் பெண்ணும் இருக்கும்ல எவ்வளோ சமமாக இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னா ஒரு பிரபலப்படுத்தவும் இந்த பாலின வீதம் உதவுது. அது வந்து எப்படின்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர். இப்போ 1000 பேர் ஆண்கள் இருக்காங்கன்னா, இப்போ சும்மா எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ 900 பெண்கள் தான் அந்த ஊரில் இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு 1000 பேர் வந்து ஆம்பளை பையங்க இருக்கும். பொம்பளை பிள்ளைங்க 900 பேர் தான் இருக்குது. அப்போ 100 பேருக்கு அதாவது கல்யாணம் முடிக்க சொல்கிறேங்க. ஸோ 900 பேர் கல்யாணம் முடிச்சிருவாங்க. அப்போ மிச்சம் 100 பேர் என்ன பண்ணுவாங்க, அதைத்தான் பாலின வீதம்னு சொல்லுவாங்க. 1000 பேருக்கு எத்தனை பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இங்கே. அடுத்து 1951 வந்து நம்ம இந்தியாவில் 1000 பசங்க வந்து இருந்திருக்காங்க. அதுக்கு பெண்கள் 946 பெண்கள் தான் இருக்காங்க. மிச்சம் 54 பேர் கல்யாணம் முடிக்க அந்த சுச்சுவேஷன். அதனால தான் வயசு கம்மியாகவும் கூடவும் இப்போ நம்ம மேரேஜ் முடிக்க காரணம். அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். 2011 வந்து அதே 1000 பெண்கள் தான் பசங்கிறதுக்கு பார்த்தோம்னா 940 பேர் தான். 6 பேர் குறைஞ்சி போயிட்டாங்க. ஓகேவா. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது கேட்பாங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் அதிகம் சாதகமாக, நம்ம நாட்டில் வந்து பெண் பிள்ளைகள் பிறக்கிறத விட ஆண் பிள்ளைகள் தான் அதிகமாக பிறக்குதுன்ற பாயிண்ட்டை இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து
ஹரியானாவில் 877, அதாவது மிக குறைவான இந்தியாவிலேயே வந்து பாலின விகிதம் ரொம்ப கம்மின்னு பார்த்தோம்னா பஞ்சாபை ஒட்டி இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் தான் பாலின விகிதம் ரொம்ப ரொம்ப கம்மியாங்க. ஆம்பளை பசங்க 1000 பேர் இருக்காங்களாம், கேர்ள்ஸ் வந்து 877 தான் இருக்காங்களாம், 200க்கும் கம்மியாக இருக்காங்களாம். ஸோ அதாவது 200 பேர்கிட்ட கம்மியாக இருக்காங்களாம் பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம இந்தியாவிலேயே எங்கே பாலின விகிதம் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கேரளா தான், பக்கத்து மாநிலமான கேரளா. எவ்வளவு? 1084 பேர் இருக்காங்களாம். பசங்க 1000 பேர், பொம்பளை பிள்ளை 84 பேர் கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அதிகம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் எதிர்பார்ப்பு இப்போ நம்ம பிறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா இந்தியாவில் பிறக்கிறானா, ஒருத்தன் 55 வயசு வரை வாழ்வான், அதான் இவரோட வாழ்நாள் காலம். ஒருத்தன் 60 வயசு வாழ்வேன், ஒருத்தன் 45 வயசுலேயே போயிடுவேன். அதை சராசரியை கூட்டுவாங்க. ஸோ ஓகேவா, ஓவராலாக பார்த்தோம்னா இவ்வளோ நாள் இந்த இந்தியாக்காரங்க வாழ்வாங்கன்றது தான் வாழ்நாள் எதிர்பார்ப்புங்க. மிச்சபடி ஒன்றும் இருக்காது. இதை பார்த்துக்கோங்க. 51 2011 பார்த்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டதில்லை இது வரைக்கும். இனிமேல் கேட்டு விட்ருவாங்க எதுக்கும், அதனால் பார்க்காம போயிடக்கூடாதுல்ல. அடுத்து இங்கே பாருங்களேன். 1901 to 11 நம்ம இந்தியாவில் வாழ்நாள் காலம் பார்த்தோம்னா அப்போ வந்து மக்கள் ஒரு 20 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம 23 கோடி கிட்ட பார்த்தோம்ல 21. ஸோ ஒரு 15 கோடி மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அந்த 15 கோடி மக்களுமே வந்து என்னென்னா 23 வயசு தானா, எல்லாருமே 23 வயசில் இறந்து போயிடுவாங்களாம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. நிறையா பேர் வந்து போரில் செத்துருக்கலாம், நோய் வந்து செத்துருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக செத்துருக்கலாம். அதைத்தான் இங்கே மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை மாற்றியும் கிடையாது, ஒரு சராசரி வயது தான், 23 வயசு வரை தான் வாழ்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இலங்கை இருக்குது பார்த்தீங்களா, இலங்கையை கூட வளர்ந்த நாடுகளுடன் நம்ம அமெரிக்கா, ஜப்பானு, கனடா பூரா வளர்ந்த நாடுப்பா. அவங்களோட ஒப்பிடுகையில் நம்ம நாட்டு மக்களுடைய வாழ்நாள் காலம் என்பது ரொம்ப கம்மி. நம்ம இந்தியாவில் இப்போ வந்து 80-85 வயசு, இப்போ மேக்ஸிமம் 75-80 வயசை தாண்டி இருக்கிறதே அதிசயமாக பார்க்குறோம். 80 வயசுன்ற அவங்களுக்கு அப்படி நம்ம பார்க்குறோம்ல, 80 வயசு உயிரோடு இருக்கிறதே பெருசாக நினைக்கிறோம். இப்போ ஆனால் மேக்ஸிமம் 25-20 வயசு ரொம்ப மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் இறந்து போயிடறாங்க. ஆனால் அமெரிக்காலாம் அப்படி கிடையாதுன்றாங்க. அவங்கள விட நமக்கு கம்மியாக தான் இருக்கான். அவங்க கொஞ்சம் கூட அவங்க காலம் வாழ்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. எழுத்தறிவு வீதம் பார்த்தோம்னா 1951 ஆண்டில் ஆண்களில் 4 ஒருவர், இப்போ 4 ஆம்பளை பையன் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு ஆம்பளை பையன் தான் படித்தவன், புரியுதாங்க. ஸோ பெண்களில் பார்த்தோம்னா 12 பெண்கள் இப்போ ஒரு ஊரில் இருக்காங்கன்னா ஒரு பெண்ணு தான் படிச்சிருக்குமா. பார்த்தீங்களா, 4 ஆணில் ஒருத்தராச்சும் படிச்சிருந்துருக்கான். ஆனால் 12 பெண்களில் ஒரு பெண் தான் அப்போ படிச்சிருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்துறை பெற்றோர் இப்போ பார்த்தோம்னா அப்புறம் மொத்த கணக்கு ரெண்டையும் சராசரி பண்ணோம்னா ஒரு 6 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊரில் ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளைங்க 2 சேர்த்து சொல்கிறோம். 6ல் ஒரு ஆள் படிச்சிருப்பாங்க, அதே கணக்கு. 6 பேர் நின்றுருந்தாங்கன்னா லேடிஸ் பாய் சேர்த்து ஒரு ஆள் படிச்சிருப்பாங்கப்பா, அவ்வளோதே கணக்கு. வேறு என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ 2011 இது முக்கியமான தகவல், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு தகவல். 2011 பார்த்தோம்னா ஆண்கள் 82%, பெண்கள் 65.5%, இது முக்கியங்க, இருக்காங்க. ஒட்டுமொத்த அளவில் 74.04% என்பது முக்கியம். 74.04% என்பது கல்வி நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் நம்ம 74% படிச்சிருக்கோம் தான். ஆனால் இலங்கையில் வந்து ஒப்பிடும்போது நம்ம படிப்பறிவு கம்மின்றாங்க. கம்மி கிடையாதுங்க. இலங்கையில் அதிகபட்சம் தான் பேர் இருப்பாங்க. என்ன ஒரு 3 லட்சம் பேர் வாழ்வாங்களா, இல்லை 5 லட்சம் பேர் வாழ்ந்துட்டு போகிறாங்க இலங்கையில். நம்ம இந்தியாவில் 126 கோடி 130 கோடி கிட்ட வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்றப்ப இவ்வளோ பேர் நம்ம அவங்களோட படித்தவங்க நம்ம அதிகம்தான். அவங்க இதில் வந்து ஒரு 3 லட்சம் பேர் வாழ்கிறான்னா 2 லட்சம் பேர் படித்தவங்களா இருக்கியா. நம்ம தமிழ்நாட்டிலேயே 5 லட்சம் பேரா, நம்ம தமிழ்நாட்டில் 6 கோடி பேர் தான் 4 கோடி பேர் படித்தவங்களாச்சு, குறைஞ்சு நான் சொல்கிறது 4 கோடி பேர் படித்தவங்களா இருப்போம். அவங்களோட படிப்பறிவு பெற்ற மக்கள் கூட தான் நம்ம மக்கள் தொகை அதிகமாக இருக்கனால அந்த வீதம் சராசரி பார்க்கும்போது கம்மியாயிருது, அவ்வளோதான். ஓகேவாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, இதையும் பார்த்துக்கோங்க. 51 2011 ஒன்ஸ் பார்த்துக்கிட்டா போதும், ஓகேவா. ஆனால் இது ரொம்ப முக்கியங்க. 2011 கல்வினால் எழுத்தறிவு வீதம் கல்வி வீதம் எல்லாம் ஒன்று தான். நம்ம நாட்டில் வந்து பாலின வீதம், அதாவது பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடியதும் கேரளா தான், படிப்பறிவு அதிகமாக கூடியும் கேரளா தான். ஏன்னா அந்த கிளைமேட் அப்படி. ஸோ இப்போ நம்ம கிளைமேட்லாம் பார்த்தா வெயில் அடித்தா படிக்க முடியாது. கேரளாலாம் அப்படி இருக்க மேக்ஸிமம் அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருக்காது. அந்த வெக்கையாக இருக்காது. நம்மளால் வெக்கையானால் படிக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகும். இந்த மணிக்கு கிளைமேட் ஓகேவா, அதனால் அங்கே நல்லா படிக்க முடியும். அந்த அட்மாஸ்பியர் சுற்றுச்சூழல் என்பது அங்கே நல்லாயிருக்கும். ஸோ அவங்க நல்லா படிப்பாங்க, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. நம்ம வந்து நம்மளுடைய சுச்சுவேஷன், நம்மளுடைய அட்மாஸ்பியர் சுற்றுச்சூழல்னால நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும், படிக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கணும். ஸோ அதனால தான் கேரளா ஃபஸ்ட் இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பீகார் 61.8% குறைவான எழுத்தறிவு வீதம். நம்ம நாட்டில் அதிக எழுத்தறிவு வீதம் கேரளா, நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப கம்மியான எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பீகார்.
அவ்வளோதான். ஏன் பீகார்னா அங்கே மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்குது, மக்களும் அதிகமாக இருக்காங்க. இது புரியுதான்னு என்னன்னு தெரில. அந்த மக்கள் தொகை அடர்த்தி நான் என்ன சொல்கிறேன்னா, 1000 பேர் வந்து இப்போ பீகாரில் 10,000 பேர் படிக்கிறான், ஆனால் கேரளாவில் 5000 பேர் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் கேரளாவோடைய மக்கள் எழுத்துறை வீதம் கூடன்னு சொல்லுவாங்க, பீகாரில் கம்மின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பீகாரில் 20,000 பேர் இருக்கான், ஆனால் 10,000 பேர் தான் படிக்கிறான். கேரளாவில் 5000 பேர் தான் இருக்கான், 5000 பேர் படிக்கிறான். அப்போனா அவங்க ஃபுல்லாமே படிக்கிறாங்க, இங்கே பாதி மக்கள் படிக்கிறேன்னு வருது பார்த்தீங்களா. அந்த விகிதம் தாங்க புதுசாக படிக்கிறவங்களும் குழம்பாதீங்க. அதுனோட நான் சொன்னேன். காடு, நீர், அதாவது தண்ணி, காடு, கனிம வளங்கள், ஆற்றல்கள், இது எல்லாமே இயற்கை வளம் தான். புரியுதாங்க. தங்கம், வெள்ளி, பித்தளைன்றோம்ல, இதெல்லாம் இயற்கை வளம். ஓகேவாங்க. யாரும் செயற்கை வளம் நினைக்க வேணாம். நானே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இயற்கை வளம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்புலாம் இயற்கை வளம் தானே நம்ம நாட்டில் கிடச்சிது. ஸோ இங்கே பாருங்கள், இயற்கை வளங்களின் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயற்கை வளங்களின் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று புதுப்பிக்கக்கூடிய வளம், இன்னொன்று புதுப்பிக்க இயலாத வளம். ஓகேவாங்க. அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளம் என்னென்னம்னா நீண்ட காலங்கள் இருக்கக்கூடியது, அதாவது புதுப்பிக்க முடியும், அதை நீண்ட காலம் இருக்கக்கூடியது. ஓகேவாங்க. மீண்டும் உருவாக்கப்படும், நீண்ட காலம் இருக்கும், மறுபடியும் உருவாக்க முடியும், அது வந்து புதுப்பிக்கக்கூடிய வளம். புதுப்பிக்க இயலாத வளம் என்னது, வேகமாகவே தீர்ந்து போயிடும், அதை வந்து மறுபடியும் உருவாக்கவே முடியாது. அதான் புதுப்பிக்க முடியும்னா உருவாக்க முடியும்னு அர்த்தம். ஸோ அதை உருவாக்கவும் முடியாது, அதை புதுப்பிக்கவும் முடியாது, அதை தான் வந்து புதுப்பிக்க இயலாத வளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த எடுத்துக்காட்டு படித்தா போதும். படிம எரிபொருட்கள், அந்த நிலக்கரி, பெட்ரோலியம்லாம் சொல்கிறோம்ல, இதான் வந்து என்னதுன்னா புதுப்பிக்க இயலாத வளம். இந்த நம்ம ஆனால் வனவிலங்குகள், இப்போ நம்ம காட்டு வளங்கள்லாம் அழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிங்கத்தை 10 சிங்கம் இருக்குப்பா, 8 சிங்கத்தை கொண்டாலும் மிச்சம் 2 சிங்கம் இருந்துச்சுன்னா அந்த 2 சிங்கத்தை வச்சு சிங்கத்தோட பெருக்கிக்கலாம், இனப்பெருக்கத்தை. காடு மரத்தை பூரா வெட்டிட்டோம், 10 மரம் கையில் 10 விதை இருந்துச்சு போட்டோம்னா அந்த 10 விதை 10,000 விதையை கொடுக்கும், நமக்கு தெரியும். அதையும் நம்ம உருவாக்கி விட்டுக்கலாம். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து மண்வளம். இந்தியாவில் 32,32.8 லட்சம் மக்கள், அதாவது சதுர கிலோமீட்டர் இந்தியாவோட நிலப்பரப்பு பார்த்தோம்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். அது வந்து புவியியல் புக்கில் இருக்கும். இது ஷார்ட்டாக 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம உலக அளவில் 7வது பொருளாதாரத்தில் இப்போ 7வது நாடு, இந்திய பரப்பளவுலேயும் நம்ம 7வது நாடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாங்க. நிலப்பரப்பில் 2.4% பார்த்தோம்ல முன்னாடி, இங்கே 2.42 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நம்ம நாட்டில் நிலப்பரப்பும், அதாவது நம்மளுடைய இடமும் மனிதனுடைய வீதமும் சமம் கிடையாது, சாதகமானதாக இல்லை, பற்றாக்குறையாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அநேகமாக. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பெரிய பாடங்க இது, எப்பா சாமி. அதிக விவசாய பரப்பில் வேளாண்மை செய்பவர்கள், அதாவது 10 ஹெக்டேருக்கும் அதற்கும் மேலும், புரியுதாங்க, 10 ஹெக்டேர் மற்றும் அதற்கும் மேலும் விவசாயம் செய்கிறவங்க, நிலம் வச்சுருக்கவங்க கம்மி. ஆனால் 1 ஹெக்டேரும் அதற்கு கம்மியாகவும் விவசாயம் பண்ணுறவங்க தான் நம்ம நாட்டில் அதிகம். புரியுதாங்க. அது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நிலம் துண்டாடப்படுது. ஏன்னா 10 ஹெக்டேருக்கு வந்து கம்மியான மக்கள் தான் வச்சுருக்காங்க, நிறைய மக்கள் வந்து 1 ஹெக்டேருக்கு கம்மியாக தான் நிலம் வச்சுருக்காங்க. அப்படின்றது துண்டாடப்படுதலை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே. வனவளம், இதை டெஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 21.2%. முக்கியமான கனிம வளங்கள். இது என்னென்னா இது வந்து நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து படித்து சொல்லிக் கொடுக்கணும் கிடையாது, படித்தாலே புரிஞ்சிடும். நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் புக்கில் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இதை மட்டும், இதெல்லாம் நீங்கள் இந்த நிப்பாட்டி வச்சுக்கோங்க, வீடு நிப்பாட்டிட்டு இதெல்லாம் அவர் குறிச்சிருக்காரு, இது முக்கியமான பாயிண்ட் போல அப்படின்றத குறிச்சிக்கோங்க. இதை மட்டும் படித்தா போதும், மிச்ச தகவல் படிக்கணும் கிடையாது. ஸோ இதை வந்து எல்லாரும் சொல்கிறேன், இதை குறிச்சிக்கோங்க. நான் நடத்தக்கூடியது நடத்துகிறேன். ஸோ இதை குறிச்சிக்கோங்க. ஓகேவாங்க. இதை குறிச்சிக்கோங்க. பார்த்தா இதை படித்தாலே போதும். ஓகேவா. இதையும் குறிச்சிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும் கிடையாது, படித்தாலே புரியும். இதெல்லாம் குறிச்சிக்கோங்க போதும். ஓகேவாங்க. பாருங்கள், நான் குறிச்சிக்கேன்ல. ஸோ இதெல்லாம் குறிச்சிக்கோங்க, எல்லாமே முக்கியம். இதில் வந்து கேள்விகள் கேட்பாங்க, நானும் டெஸ்ட்டில் கேள்விகள் வைப்பேன். ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு குறிச்சிக்கோங்க, இதெல்லாம் குறிச்சிக்கன்னு. அடுத்து எது தேவையோ அதை நான் சொல்கிறேன். இந்த தங்கம் இதெல்லாம் குறிச்சிக்கிட்டால் போதும். இதெல்லாம் குறிச்சிட்டிங்களா? ஏன்னா ஹைலைட் பண்ணாமல் டெவலப் படிப்பீங்க. ஸோ ஹைலைட் பண்ணிட்டு படிங்க. ஓகேவா. மத்திய பிரதேசத்தின் பண்ணா வைரம் நம்ம இந்தியாவில் கிடைக்கிது, அங்கே தான். அதை நான் வச்சுக்கோங்க, இதை கொஞ்சம் குறிச்சிக்கோங்க.
கட்டமைப்பு வசதிகள் அதான் முக்கியமானது நம்ம சொல்லுவோம். கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கட்டமைப்பு மேம்பாடு என்பது பல்வேறு வளர்ச்சிக்கு உதவும். நம்ம நாடு வளர்ச்சி அடைவதற்கு உதவும் பார்த்தீங்களா, அதைத்தான் கட்டமைப்பு மேம்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. புரியுதாங்க? ஸோ அதை வந்து 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பொருளாதார கட்டமைப்பு, இன்னொன்று வந்து சமூக கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதார கட்டமைப்புனா என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த இருக்கு பாருங்கள். பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா போக்குவரத்து, தொலைத்தொடர்பு என்னது, நம்ம செல்லுகள் பேசுகிறோம்ல. ஸோ இந்த தொலைத்தொடர்பு, நெட்டு இதெல்லாம். அப்புறம் ஆற்றல் வளங்கள் அதாவது அடுத்து நீர்ப்பாசனம், இதெல்லாம் வந்து பொருளாதார கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. சமூக கட்டமைப்புனா கல்வி, பயிற்சி பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுறது, சுகாதாரம், வீட்டு வசதி, இதெல்லாம் சமூக கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, நம்ம இதெல்லாம் இருந்தால் தான், இப்போ நம்மகிட்ட கல்வி இருந்தால் தான் நம்ம நாடு முன்னேறும். ஓகேவா? நம்ம ஆராய்ச்சி பண்ணால் தான் அறிவியலை ஜெயிச்சு நம்ம நாடு முன்னேறும். நம்ம சுத்தமாக இருந்தால் நோய் நொடிகள் வராது. அப்புறம் சுத்தம் இல்லாமல் இருந்தோம்னா நோய் நொடி வரும். அப்போ காசு செலவழியும், நாடு முன்னேறும், நம்ம வேலை செய்ய மாட்டோம். அப்போ நாடோட முன்னேற்றம் என்பது பாதிக்கப்படும். இதெல்லாம் உண்மைங்க. புரியுதா? ஸோ அதான் சமூக கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம சும்மா ஒரு காய்ச்சல்னு சொல்லி 2 நாள் படிக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட 2 நாள் உழைப்பு வீணாகுது. நம்ம படிக்கிறனால அது பெருசாக தெரில. இதுவே 2 நாள் வேலைக்கு போகிறவங்க ஒரு 1000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, 2 நாள் வேலைக்கு போனேன்னா அவங்களோட 2000 ரூபா சம்பளம் வந்து வேஸ்ட் ஆகுது. அந்த பொருளாதார ரீதியாகவே கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. அதை தான் வந்து இதுவும் முக்கியம்ன்றாங்க. சுத்தம் இல்லாட்டி நோய் வரும், அதுக்காக நான் சொன்னேன். அடுத்து பார்க்கலாமா? இந்த பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து நாட்டோடைய உற்பத்தி, பயிர் வசதிக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன இருக்குது? அப்பாடி முடிஞ்சுங்க கிட்டத்தட்ட பாரம். உலகத்தில் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடு நம்ம இந்தியா தான். ஓகேவா? இந்த உலகத்திலேயே ரோடு அது பெருசாக வச்சுருக்கிறது இந்தியா, தெரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளிலும் உலக லெவலில் மிக பெருசாக ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாங்க. உலகளவில் 4வது. இதில் ரயில் ரோட்டில் ஆசியாவில் நம்ம தான் ஃபஸ்ட்டு, உலகளவில் 4. தெரிஞ்சுக்கோங்க, இதை படிச்சுக்கோங்க. 13,000 கிலோமீட்ரு, 63,000 கிலோமீட்ரு, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதை ஏன் குறிச்சிக்கன்னா, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா, மும்பை, கொல்கத்தா, இந்தியாவில் 13 துறைமுகங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 13 பெரிய துறைமுகங்களில் இந்த 5 துறைமுகங்களில் மட்டுமே 90% கடல்வழி வணிகம் நடைபெறுகிறது. ஓகேவாங்க? மிச்சம் அந்த 7-8 துறைமுகங்களில் ஒரு 10% நடக்குதான். இப்போ வந்து நம்ம இந்தியாவுடைய அந்த ஏரோஃப்ளைன் போதில் அதாவது தனியார் துறைன்னு ஒன்று இருந்துச்சு, அப்புறம் நம்ம பொதுத்துறைன்னு ஒன்று இருந்துச்சு. அதை இன்றைக்கி ஒன்றா வந்து இணைச்சிட்டாங்க. ஓகேவாங்க? ஃபஸ்ட்டு உள்நாட்டு விமான போக்குவரத்து, அது என்ன பண்ணோம்னா, அந்த விமானம் அதாவது ஃப்ளைட்டு வந்து இந்தியாவுக்குள்ளே தான் சுற்றும், இந்தியாவை தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போகாது. அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? இந்தியன் ஏர்லைன்ஸ். இந்தியாவுக்குள்ளே இருக்கிறனால இந்தியான்னு பேர் வச்சுட்டாங்க. அடுத்து தனியார் விமான நிறுவனங்களும் நடத்தி வருகின்றன. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இருக்கு பாருங்கள். பன்னாட்டு விமான போக்குவரத்து நிர்வாகத்தை ஏர் இந்தியா நிறுவனம். அதாவது உள்நாட்டு விமானத்தை இந்தியன் ஏர்லைன் நடத்துகிறாங்க. பன்னாட்டுனா வெளிநாட்டில் மட்டும்தான் போகும், அது உள்நாட்டு சுற்றுலா இருக்காது. அதை வந்து ஏர் இந்தியா, இந்தியாவுக்கு வெளியே பறக்குது ஏரில். ஸோ அதை ஏர் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்று எப்போ ஆகஸ்ட் 27, 2007 வந்து இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவின் முதல் ஒய்ஃபை வசதி பெங்களூர் கொண்டு வந்தது. இதெல்லாம் டிவிஸில் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஸோ படிச்சுக்கோங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. அடுத்த பாடம் இன்னும் போய்தாங்க ஆத்தாடி. 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. எதுக்குன்னா, துறைமுகத்தின் வளர்ச்சிக்கும் மேலாண்மைக்கும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். அதாவது நம்ம புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க இல்லாத வளம்னு சொல்கிறோம்ல, அது எதன் அடிப்படையில் சொல்கிறோம்னா, மின் உற்பத்திக்கு பயன்படுத்த கிடைக்கக்கூடிய மூல வளங்களின் அடிப்படையில் பிரிக்கிறோம். நம்ம கரண்ட்டு வருதில்ல, கரண்ட்டுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்து அதன் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவாங்க? ஸோ புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க இல்லாத வளம், அதை பற்றி கொடுத்துருப்பாங்க, படித்தா புரியும். இந்த நான் குறிச்சிக்க பாருங்கள். இதெல்லாம் புதுப்பிக்க இயலாத வளம், ஸோ இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்துக்கோங்க, ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. நான் முக்கியமானது மட்டும் நடத்திட்டு போயிடுறேன். ரொம்ப முக்கியமானது, எல்லாமே முக்கியம்தான். இந்த புதுப்பிக்கக்கூடிய வளங்களை வழக்கில் இல்லாத ஆற்றல் வளம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? நம்ம காட்டு வளம், தண்ணி மின்சாரம், இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கான்னு கேட்டோம்னா புனல் மின்சாரம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வழக்குழிஞ்சு போச்சுன்னே சொல்கிறாங்க. ஓத அலை சக்தி இதெல்லாம் இன்றைக்கி இல்லைங்க. இருந்துச்சு, இப்போலாம் இல்லை, செயல்படுத்துறதே கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதனால தான் வழக்கில் இல்லாத வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு 1 செகண்டுங்க, இன்னும் எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கிறேன். இந்த திருவள்ளுவர் வந்து அடுத்த டாபிக் போய்க்கலாம். இது இப்போ நடத்திடுவோமா? ஓகேங்க. சமூக கட்டமைப்பு. ஓகேவா நண்பர்களே? ஸோ இதிலேருந்து வந்து எனக்குமே கொஞ்சம் ஓப்பனாக சொல்லுங்கண்ணே, கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து சமூக கட்டமைப்பு, திருவள்ளுவர், காந்தி தாத்தா அதெல்லாம் முக்கியமாக வருவாங்க. சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் அவங்களும் வந்து இன்னொரு பார்ட்டாக பார்த்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப பெரிய பாடம், முக்கியமான பாடம். சிலபஸில் இருக்குதுன்னு சொல்ல விட சிலபஸில் இருக்கிற ஹெட்டிங்கே இதுதான். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் இழுத்துருச்சு. என்னாலுமே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. நான் நடத்தலாம். ஸோ இன்னொரு பார்ட் 2ல் வந்து மிச்சத்தை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நான் நடத்துகிறேன். இப்போ நடத்தினாலும் ரொம்ப சோர்வானனால கொஞ்சம் ஃபோக்கஸாக சொல்ல முடியாது. ஓகே நம்மளே? ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க ஒரு லைக் பண்ணால் பார்த்தேன், லைக் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம சேனலை பற்றி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். சார் நல்லா நடத்துகிறாங்க அப்படின்றத ஒரு விஷயம் சொல்லுங்கள்.